மனுஷன் மருவம் ஆயிட்டானா அவன் தெளிந்த புத்தியுள்ளவனா இருப்பான். எப்படி இருப்பானா? தெளிவு இருக்கும். சும்மா அங்க எங்க அங்க ஓடவே மாட்டான். தெளிவா இருப்பான். லேலுயா. எது வந்தாலும் தெளிவா இருப்பான். பாவம் செய்ய மாட்டான். லேலுயா. அவன் ஜெபமே மாறும். லேலுயா. லேலுயா. ஒரு மனுஷனுக்குள்ள மருவம் ஆயிட்டானா நம்பர் 1 அவன் எப்படி இருப்பானா? தெளிவா இருப்பான். ரெண்டாவது விசுவாசத்துல உறுதியா இருப்பான். எது வந்தாலும் அப்பா பார்த்துக்குவாரு, எது வந்தாலும் ஏசப்பா இருக்காரு, எனக்கா என் சபை இருக்கு, என் சபை ஊழியக்காரர் இருக்காரு. லேலுயா. அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கு. லேலுயா. நான் ஜெபிச்சா என் ஆண்டவர் பதில் தருவாரு அப்படிங்கிற ஆணித்தரமான விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கும். அவன் மறுரூபம் ஆகிவிட்டான். ஏன்னா ஏசப்பா எல்லாமே செஞ்சு காமிச்சார். தகப்பனா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போகல, செஞ்சு காமிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா நான் முழு ஜெபிக்க முடியாது பாஸ்டர், அவன் ஜெபிச்சு காமிச்சார். எனக்கு ரொம்ப பிஸி பாஸ்டர், பிஸி நேரத்தில் அவன் ஜெபிச்சு காமிச்சார். அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லப்பட்டு சாப்பிட கூட என்ன இல்லையா டைம் பண்ணி, ஆனா அப்போ என்ன பண்ணாரு? ஜெபத்தை ஏன் அவர் செஞ்சு காமிக்கணும்? ரோல் மாடல் நமக்கு யாருன்னா ஏசப்பா தான். இன்னைக்கு சொல்லக்கூடிய உபதேசம் அல்ல, ஜெபிக்க வேண்டாம், வேத பேச வேண்டாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணிக்கோ, லேலுயா, எப்படி வேணாலும் முடி வெட்டிக்கோ அப்படிங்கிற அந்த மத்தவன் சொல்றதுக்கான இது கூட எனக்கு ரோல் மாடல் கொடுத்துருக்காரு. அவர் யாரு? உங்களுக்கும் சில ரோல் மாடல் உண்டு. யாரு? ஏசப்பா. அவரை பார்க்கணும். லேலுயா. லேலுயா. ஊழியக்காரனை பார்க்க ரோல் மாடல். லேலுயா. லேலுயா. அவரை பார்க்கணும். ஏசு ஜெபிச்சாரு, ஒரு காரணமே சொல்லலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு தனக்கென்று வாழவே இல்லையே. அல்லேலூயா. மற்றவங்க வாழ்ந்தார், இருக்கிற ஒரு அங்கி கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லல செஞ்சு காமிச்சார். அல்லேலூயா. கவனிக்கல. அப்ப மறுரூபம் ஆயிட்டானா முதலாவது எப்படி இருப்பான்? தெரிந்த புத்தினா இருப்பான். ரெண்டாவது விசுவாசத்துல வல்லவனா இருப்பான். அல்லேலூயா. மூன்றாவது அவன் ஜெபம் தேவனுக்காக வாழ்வான். லேலுயா. சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். லேலுயா. பேசு மாறும். லேலுயா. கவனிக்கல. அப்போ மறுரூபம் ஆயிட்டானா இதெல்லாம் சொன்னேன். அவன் ஜெபமே எப்படி இருக்கும்னா தனக்காக ஜெபிக்காம தேசத்துக்காகவும் சபைக்காகவும் ஜெபிப்பான். லேலுயா. லேலுயா. அவன் எப்ப ஜெபிச்சாலும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பான். தட் இஸ் மறுரூபம். லேலுயா. மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம். லேலுயா. மறுரூபம் என்றால் சுயம் உடைக்கப்பட்ட மறுரூபம். எனக்கு மாறாம சுயம் உடைக்கப்பட்ட வாழ்வு. லேலுயா சொல்லுங்க. லேலுயா. லேலுயா. மறுரூபமாக்கப்பட்ட